ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் vlog தான். ஸோ என்ன பிளேஸ்க்கு போகணும் அப்படின்றது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எந்த பிளேஸ்க்கு போகணுன்றதை வீடியோக்குள்ளே போய் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நான் எந்த பிளேஸ்க்கு போயிருந்தேன் அப்படின்றது உங்கள் கூட வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். நான் வந்து போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அழகர் கோயில், அண்ட் தென் வந்து பழமுதிர்ச்சோலை, ராக்காயி அம்மன் கோயில் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 டேயில் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 1 டேயில் எல்லாத்தையுமே பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார்த்தோம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 25th நைட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்லீப்பர் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து அவங்க சொன்ன டைமுக்கு வந்து 6:30க்கெலாம் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு கிளம்பும்போது ஒரு 8 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம்லாம் பெருசாக இல்லை. ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நல்லாவே ஃப்ரீயாகவே போய் சாமியை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் எதுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அன்றைக்கி போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி 26th அன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி. ஸோ எங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் வந்து கல்யாணம் ஆச்சு. நீங்கள் மதுரையான்னு கேட்டால் மதுரைலாம் இல்லை. ஸோ மேரேஜ் மட்டும் அங்கே ஆச்சு. ஸோ எங்களுக்கு வந்து 10 இயர்ஸாக போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த வருஷம் நாங்கள் வந்து பிளான் போட்ட மாதிரி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து பேகு, ஃபோனு, அதுக்கப்புறம் ஹெட்செட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட இருந்து வாங்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து உள்ளே போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிட் வச்சுருக்கீங்க, இல்லை குழந்தைங்க வச்சுருக்கீங்க, இப்போ தான் பிறந்த குழந்தை வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு எதனா திங்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அலோடு தான். மற்றபடி இந்த ஃபோன், சார்ஜர் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் சாமியை போய் ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்தோம். நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து மேரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடச்சிச்சு. அந்த சந்தர்ப்பத்திலேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தடங்கல் ஆகிற விஷயம் எல்லாமே நடந்துச்சு. ஸோ நான் ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்க்கு முன்னாடி தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம். அண்ட் தென் வந்து மேரேஜ் ஆகி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிளான் போட்டதும் கிடையாது. அண்ட் தென் வந்து போகலான்ற தாட்டும் வந்தது இல்லை. ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு டக்குன்னு வந்து அவங்களுக்கு தோணுதுனால சொன்னாங்க. ஸோ நாங்களுமே என்ன பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா, சரி போயிடலாம், நாங்கள் எந்த யோசனையுமே பண்ணல, வேண்டாம் அப்படின்லாம் யோசிக்கல, போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டுமே புக் பண்ணியாச்சு 1 மந்த்க்கு முன்னாடி. ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 27 வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி வந்து வரதுனால நாங்கள் ரிட்டன் டிக்கெட்டுமே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ புக் பண்ணிட்டு தான் நாங்கள் இருந்தோம். அந்த 1 மந்த்துக்குள்ளே எங்களுக்கு நடந்த சோதனையே நிறைய சோதனை. மீனாட்சி இப்படி எங்களை வரவிடாமல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் வந்து எப்படியோ நான் நினச்சிட்டே இருந்தேன், என்ன தடங்கள் வந்தாலும் சரி நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும், உங்கள் அருள் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக நீங்கள் நினச்சதுனால தான் நாங்களே இந்த அளவுக்கு புக் பண்ணி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து அமைஞ்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வைப்பீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே நாங்கள் இருந்தோம். ஃபைனலாக போய் பார்க்கவும் செஞ்சாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு 9 வந்து நாங்கள் டிஃபனுமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். 9 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9:30 எல்லாமே முடிஞ்சிருச்சு அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில். எங்களுக்கு வந்து நைட் அகெயின் பஸ் வந்து பார்த்திங்கன்னா 26th நைட் வந்து 9:05க்கு தான் வந்து பஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அழகர் கோயில் போகலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து யோசனை தோணுச்சு. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அழகர் கோயில் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஆட்டோஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, நீங்கள் அழகர் கோயில் போகிறீங்களா, வாங்க கூட்டிகிட்டு போகிறோம், 1500 சார்ஜ் பண்ணுவோம், நாங்கள் 5 கோயிலோ 3 கோயிலோ தெரியல, நாங்கள் வந்து காட்டுவோம், அந்த ரிட்டனும் கூட்டிகிட்டு வந்து விட்டுறோன்ற மாதிரி 1500 கேட்டாங்க 2-3 பேர். நாங்கள் அவ்வளோலாம் வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது
கேட்கும்போது ஒரு ஆட்டோக்கார் வந்து 1000 நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து கம்மி பண்ணி வருவாங்க போல இருக்கு. பட் அதுலயுமே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க வந்து பஸ்லயே போய்க்கிறோம் அப்படின்ற மாரி வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாப் வந்து அங்கருந்து 44 நாங்க கேட்டோம். 44 வந்து போகும்னாங்க. ஸோ அங்கருந்து பஸ் ஏறி எங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ₹90 கூட சார்ஜ் ஆகல. என் பையன், நானு, அவங்க ₹90 தான் சார்ஜ் ஆச்சு. அங்கருந்து அழகர் கோயிலுக்கு. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அவங்க கேட்குறாங்க. ஆனா ரிட்டர்னும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க அத ஃபீல் பண்ணோம். அதையுமே நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போயாச்சு. அங்க இறங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 10:30 11 கூட ஆகல. அங்க போயாச்சு. போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அவர் வந்து அவங்க பையன வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அழகர் கோயிலுக்கு வந்து போறோம். இதுவரைக்கும் நான் வந்து போனதில்ல. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி எது போணும் அப்படின்ற ஒரு தெரியல. ஸோ அது என்னென்ன எழுதியிருக்கோ அத பார்த்து அப்படியே தான் நாங்க போக ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் காட்டுன கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் படி கோபுரம் தான் அது. ஆ அந்த கோபுரம் போயிட்டு நாங்க வந்து பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஸோ அங்க போனீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அழகர் கோயில் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப வெயிலா இருந்துச்சு அன்னைக்கு நாங்க போற அன்னைக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தத காட்டியும் ரொம்ப வந்து அ வெயிலும் அதிகமா இருந்துச்சு. ஆனா, அந்த வெயிலும் எங்களுக்கு வந்து பெருசா தெரியல. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா நாங்க போணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சே தவிர, மத்தபடி எங்களுக்கு வந்து வேற எதுவுமே தோணல. எல்லாமே பார்க்கணும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாவே இருந்துச்சு. ஏன்னா நாங்க அந்த பிளேஸ்க்குலாம் போகலன்றதுனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா நாங்க போயிட்டுருந்தோம். ஸோ அப்படி இப்படின்னு செப்பல்லாம் அங்கங்க எங்க விடணும் அப்படின்னு அங்க இருக்கோம் பெரியவங்களுக்கு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்க போனது வந்து இந்த கோபுரம். அந்த கோபுரம் இதுக்கு தான் நாங்க ஃபஸ்ட்டு வந்து அழகர் கோயில் உள்ள போனோம். 18ஆம் படிலாம் பார்த்துட்டு, அங்க திருநூறுலாம் குடுத்தாங்க. வச்சுட்டு மறுபடியும் வந்து அகைன் வந்து அழகர் கோயில் உள்ள போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து கோயில்ல வந்து கேமராலாம் நாட் அலோவ்டு உங்களுக்கே தெரியும். 18ஆம் படி கருப்பர் சாமி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகர் கோயிலுக்குள்ளே போனோம். ஸோ ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சு. கால் எல்லாமே பத்திக்கிச்சு. பரவாயில்ல, ஆனால் வந்து நம்ம வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பையனும் பாவம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அவனையும் கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அழகர் கோயில் உள்ள போய் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து உள்ளே வந்து கேமராலாம் நாட் அலோவ்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கேமராலாம் உள்ளே கொண்டு போக முடியல. பட் ஆனால் ஒரு சிலதெல்லாம் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் காட்டிகிட்டே வரேன். கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. மதுரைக்கு வந்து நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரதா தான் பிளானு. பட் ஆனால் நாங்கள் வந்து அழகர் கோயிலுக்கு வந்தது, அப்புறம் கருப்பண்ட சாமியை வந்து பார்த்தது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை போனது, ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போனது, இதெல்லாம் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு கோவில் எல்லாமே. ஸோ நாங்கள் பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எல்லா சாமியும் பார்த்ததில். ஸோ நாங்கள் போயிட்டு ரொம்ப அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, உண்மையாக சொல்ல போனோன்னா நாங்கள் மார்னிங்கில் வந்து ஒரு டிஃபன் கடையில் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியல, அந்த கடையில் வந்து உண்மையாக சொல்லணும்னா நல்லாவே இல்லை டிஃபனே வந்து. ஆனால் வந்து அந்த டிஃபன் மட்டும் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் மதியம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சாப்பிட்றதுக்கே மணி 4 ஆகிடுச்சு. ஆனால் அங்கே 4 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அது எங்கே சாப்பிட்டோம் அப்படின்றது. பட் ஆனால் நாங்கள் சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் வீடியோ கூட எடுக்கல. ஏன்னா வந்து அங்கே வந்து அந்தளவுக்கு பசி. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்ட்னஸில் நான் எடுக்கல. அந்த ஹோட்டல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சபரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் போஸ்ட்டில் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போயிருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் ஒரு நல்ல ஹோட்டலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் என்னை அங்கே விட்டாங்க. ஸோ சாப்பாடு நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் எது வாங்கினாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே நாங்கள் வந்து நல்லாவே சாப்பிட்டோம். எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சபரீஸ்ன்ற ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி கருப்பர் சாமியெல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அழகர் கோயில் உள்ள தான் போயிட்டுருக்கோம்.
ஒரு செம்ம வெயில், நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் வந்து நம்மளுக்கு வந்து கோயில் உள்ள அலோடு இல்லை. ஸோ நடந்து போகிற தூரம் வரைக்கும் தான் என்னால் வந்து எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோயில் உள்ள போயிட்டு என்னால் வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து கேமரா நாட் அலோடு அப்படின்றதுனால. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயிலுக்கெல்லாம் போகும்போது. என் பையன் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே அவன் வந்து நடக்கவே மாட்டான். அவன் நடந்து வந்ததே நாங்கள் பெரிய விஷயமா நினச்சோம். கண்டிப்பாக தூக்கம்மா தூக்கப்பா அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ நடந்து வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் இதெல்லாமே வந்து கோயில் பிரசாதம்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், என் பையன் நடந்து வர்றது சூப்பராக அழகாக நடந்து வரான். ஒரு பேக் ஒன்று அங்கே வந்தோடனே அழகர் கோயிலுக்கு முன்னாடியே அங்கே வந்து ஷாப் ஒன்று இருந்துச்சு. அதில் போயிட்டு இந்த பேக் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பண்ணி அந்த பேக்கை வந்து வாங்கினார் அவர். ஸோ அந்த கோபுரமும் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். 18ஆம் படி கோபுரம் வந்து நம்ம அழகர் கோயிலுக்குள்ளே வந்தோடனே சூப்பராக தெரியுது நல்லாவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரைட் சைடு நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரிட்டன் வர சொல்ல உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, அது வந்து பார்த்திங்கன்னா புனித தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அங்கே தான் எழுதியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ராக்காய் அம்மன் கோயிலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோயில்கிட்ட வருது. இந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே தீரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துலேருந்து வரக்கூடிய ஒரு தண்ணி அப்படின்ற மாதிரியே பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து இது வரைக்குமே அந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்றதே வந்து தெரியல. அதனால் சொர்க்கத்துலேருந்து வருது. இது குடிக்கிறது மூலிமா நமக்கு பல நோய்கள் வந்து தீரும்ன்ற மாதிரி அங்கே வந்து சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ராக்காய் அம்மன் கோயிலுக்கு நான் காட்டுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை வந்து கொண்டு வராங்க. ஸோ நாங்கள் அழகர் கோயிலில் வந்து போயிட்டு அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து வச்சுருந்தாங்க அந்த கோயில் ஃபுல்லாக. அப்படி அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்றுட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டோம். கோயிலுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா பழமையான கோயில்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் கொடி மரம் இதெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயிலெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பழமுதிர்ச்சோலை. அது பழமுதிர்ச்சோலை வந்து பார்த்திங்கன்னா 6 படையில் ஒரு படை வீடாக வந்து முருகருக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் போன அத்தனை கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நின்று ஃப்ரீயாக பார்த்தோம். அதுதான் எங்களுக்கு கிடச்ச பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்தது. எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ அலைச்சல் ஒரு நாளில் இந்த கோயிலெல்லாம் பார்க்க முடியுமா நாங்கள் நினச்சதுக்கு நாங்கள் சாமியை ஃப்ரீயாக பார்த்தோம். தென் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு எங்களுக்கு அதெல்லாம். ஸோ நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு எல்லா கோயிலையும் பார்த்து முடிச்சுட்டு டைமிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கெல்லாமே எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். சாமியெல்லாம் பார்த்து மார்னிங் வந்து ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 4 மணிக்குள்ளே எல்லா கோயிலுமே நாங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை போயிட்டு மேலே வந்து முருகரை வந்து பார்த்தாச்சு. அங்கேயுமே ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. நம்ம பழமுதிர்ச்சோலை நம்ம வந்து போனோன்னா நீங்கள் வண்டிலாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பஸ் பிடிச்சி தான் வரணும் போனோன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை ஒரு 3 kilometers மேலே இருக்குது. ஸோ எங்கேருந்துன்னா கீழே அடிவாரம் வந்து அழகர் வந்து இருக்காங்க. ஸோ அடிவாரத்துலேருந்து நம்ம வந்து மேலே மலைக்கு போகிற 3 kilometersக்கு வந்து பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, கோயில் பஸ்ஸு. ஸோ நம்ம வந்து அவங்க வந்து எவ்வளோனா 10 ரூபாவோ என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு 60 members அந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த தண்ணி இது தாங்க. நான் அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் அதுமாதிரி ஒரு பாட்டில் ஃபுல்லாகவும் நாங்கள் வந்து அதை வந்து குடித்தோம். இந்த தண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து எங்கேருந்து வருதுன்னா ராக்காய் அம்மன் கோயிலேருந்து நம்மளுக்கு வருதுன்ற மாதிரி அங்கே இருக்கவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தண்ணியை தான் நம்ம வந்து பாட்டிலில் வந்து அங்கே வந்து எல்லாருமே பிடிச்சிட்டும் போகிறாங்க. அண்ட் தென் நாங்களுமே பிடிச்சிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இங்கே பிடிக்கும்போது தெரியல. ஆனால் அங்கே ராக்காய் அம்மன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் அதோட விசேஷமே என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கேனாக அங்கேயே கேன்லாம் விற்கிறாங்க. கேனில் வாங்கி அந்த தண்ணியை வந்து வீட்டுக்கெலாம் கொண்டு போகிறாங்க. நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்தது வந்து பஸ்ஸில் வந்து போனோம். அதுவும் என்னோடய பையனெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுனால கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு தலையை நினச்சிட்டு சும்மா அந்த தண்ணியை மட்டும் நாங்கள் வந்து குடிச்சிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட்
வீடியோ எடுக்கிறத பார்த்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணியை பிடிக்க சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ எடுத்ததுனால நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் அந்த தண்ணியை வந்து பிடிக்க சொல்லியிருந்தேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்து அந்த பஸ்ஸுக்காக போயிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ நாங்கள் போகும்போது தான் அங்கே வந்து பஸ் வந்து எடுத்தாங்க மேலே வந்து பழமுதிர்ச்சோலை போகிறதுக்கு. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் வந்து வந்துருச்சு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மேலே போகிறதுக்கான டிக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன். பஸ்ஸே வந்து ஒரு 60 மெம்பர்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க மேலே. அதுமாதிரி ரிட்டன் வரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மறுபடியும் டிக்கெட் எடுத்துகிட்டு அதே 10 ருபீஸ் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம வந்துடலாம். திருப்பி வந்து ஆளுங்கள்லாம் பஸ்ஸில் நிறைய ஏறினதுக்கப்புறம் நம்மளை வந்து கொண்டு வந்து கீழே விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வண்டிலலாம் கொண்டு போகாதவங்க நம்ம அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகரை வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் நாங்கள் வெயிட் பண்ணல தாங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா நாங்கள் எந்த கோயிலுமே நம்ம வெயிட் பண்ணி ஏதோ ஃப்ரீயாக போய் எவ்வளோ நல்லா விசேஷமான கோயில் இதெல்லாம். பட் ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஃப்ரீயாக பார்த்தோன்னா பார்த்துக்கோங்களேன். நாங்கள் போனதும் தெரியல, பெருசாக இதுவும் தெரியல. கொஞ்சம் அந்த அலைச்சல் மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் தான் யோசித்தோம், சரி ஒரு 1000 ருபீஸ் பார்க்காம நம்ம வந்து ஆட்டோ வந்துட்டுருக்கலாம். ஏன்னா குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்கும். குழந்தையும் வச்சுட்டு நம்ம பெரியவங்க வரைக்கும் போகிறோன்னா வந்து நம்ம ஃப்ரீயாக கடைன்னு போயிடலாம் வந்துடலாம். பட் குழந்தைங்களாம் கிட்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எதனா கேபோ இல்லைனா வந்து புக் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது தான். பட் வந்து கொஞ்சம் காசுக்கு பார்க்காம நம்ம வந்து போயிட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக போயிட்டு கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் வரலாம். ஸோ அதை தான் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மேலேயாக இருந்தாலும் சரி அந்த எல்லா கோயிலுக்குமே நம்மளை கூட்டிகிட்டு வந்து ரிட்டனுமே பெரியார் பஸ் ஸ்டாப்லேயே விட்டுட்டு இருப்பாங்க. பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம். பட் அதுதான் நாங்கள் பண்ண தப்பு போயிட்டோம். ஆனால் ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் எங்களுக்கு கிளம்பி வர சொல்ல பெருசாக தெரியல. அண்ட் போக போக தான் அந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்பவே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நாங்கள் கொஞ்சம் போகிறப்ப அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் வந்து புதுசாக போகிறதுனால எல்லாமே நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடை எல்லாமே போட்டிருந்தாங்க. கிட்ஸு வந்து விற்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஸோ வந்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பழமுதிர்ச்சோலையில் கொண்டு போயிட்டு நம்மளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் இறங்கி மறுபடியும் கோயிலுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிப்பர்லாம் விடுறதுக்கான ப்ளேஸஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அர்ச்சனைலாம் வேணும்னா வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கோயில் உள்ள வந்து போக வேண்டியதான். ஸோ இங்கேயும் பழமுதிர்ச்சோலையிலும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து ஃப்ரீயாகவே நல்லாவே வந்து முருகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. என்ன ஒன்றுனா என் பையன்தான் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் வந்து ஃபோனை கொடுக்க சொல்லி கொஞ்சம் வந்து கஷ்டமாக ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஃபோனை கொடு. ஏன்னா கிட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபோனுக்கு தான் ரொம்ப வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ என் பையனும் வந்து வீட்டில் இருக்க சொல்ல கேட்க மாட்டான். ஆனால் வெளியே போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை கேட்டு ஒரே ஆட்டம் பண்ணுவான். ஸோ அதுதான் அவனுக்கு அந்த டைமுன்ற மாதிரி அவன் வந்து அதை வாங்குவான். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஃபோனை கொடுக்க சொல்லி ஒரே அம்மாக்களும் ஒரே சேட்டை. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எப்படியோ வந்து அவரை சமாதானம் பண்ணி கோயிலுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயாச்சு. கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து கூட்டமே வந்து இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. நாங்கள் போயிட்டு நல்லா சாமியெல்லாம் நல்லாவே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணலை. நாங்கள் நல்லாவே சாமியை வந்து பார்த்துட்டு வந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் பேக் சைடில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கோயிலுக்குள்ளே வந்து கோயில் வந்து சுற்றி வரலாம் அப்படின்னு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகரோட 6 படை வீடு எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அங்கே வந்து போர்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பழனி இந்த மாதிரி திருச்செந்தூர் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து எந்தெந்த இடத்துல வந்து 6 படை வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அதை பற்றி எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வெளி அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அங்கே வந்து முருகர் வள்ளி தேவனை எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயுமே போயிட்டு அவங்கள தொட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே வந்து உட்காந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ராக்காயம்மன் கோயிலுக்கு தான் போனோம். ஸோ என் பையனை வச்சுட்டு போகலாமா வேண்டாமா நான் தான் 2 யோசனையாக இருந்தேன். வேண்டாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்றதுக்காக நாங்களுமே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம்.
அங்கே பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ற மாரி அங்க இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் போயிடலாம் அப்படின்ற மாரி நாங்களும் வந்து நடக்க ஆரம்பிச்சோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஏறவே ரொம்பவே அந்த ரோடு வந்து கஷ்டமா இருந்துச்சு. மலை அந்த ரோடு வந்து. போற வழிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மங்கீஸ் இருந்துச்சு. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா வந்து அது எங்க கேமராவ ஏதாவது ஃபோன புடுங்கிட்டு போயிட போறது அந்த பயம்லாம் வேற இருந்துச்சு. அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு, நெறைய மங்கீஸ பார்த்துக்கிட்டே அப்படியே ஏற ஆரம்பிச்சோம் அந்த மலை ரோட. ஸோ என்னால ஏறவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்க பாதி தூரம் கூட நெனச்சேன், இல்ல ரிட்டர்ன் போயிடுவோம். என்னால சுத்தமா முடியலன்ற மாரி எனக்கு தோணுச்சு. இல்ல இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போயிடலாம் அப்படின்ற மாரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. "போவோம் வா, நடந்து போவோம் வா" அப்படின்ற மாரி. எப்படியோ நடக்க வச்சு எனக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க மேல. ஸோ ரொம்பவே வந்து எனக்கு அந்த ரோடு ஏறுறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ரிட்டர்ன் வரதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படின்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே குடுகுடுன்னு ஓடி வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நடந்து வர ஃபீல் வரல. ஆ குடுகுடுன்னு ஓடி வர ஃபீல் தான் ஆச்சு. அதுமாரி ஏறும்போதும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்க பார்க்கறதுக்கு வேணா வந்து நார்மலா நடந்து போற மாரி தான் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்து அந்த ராக்காயம்மன் கோயிலுக்கு வந்து போறதுக்கு வந்து போனோம். வண்டி வச்சிருக்கவங்க ஈஸியா வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடுறாங்க. பட் வண்டிலாம் இல்லாதவங்க நடந்து போகும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போறாங்க. போற வழிலாம் பயங்கர மங்கீஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா நீங்க எதனா சாப்பிட்ற பொருள்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா, பேக்ல வச்சு கொண்டு போற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நெறைய மங்கீஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து அதுக்காக நம்மள வந்து கண்டிப்பா வந்து கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து பேக்க வாங்க வரும். ஸோ அந்த அளவுக்கு நானுமே பனானாலாம் கொண்டு போயிருந்தேன். ஸோ 1, 2 போட்டாலும் நம்ம பின்னாடி அவ்ளோ மங்கீஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாமே வந்துரும்ன்றதுனால நானுமே குடுக்கல. எனக்கு குடுக்கக்கூடாதுன்னு இல்ல. குடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா அங்க இருக்கிற மங்கீஸ்லாம் நெறைய இருந்துச்சு. அப்படி இருந்துமே ரிட்டர்ன் வர சொல்லி என் ஹஸ்பண்ட் கையிலேருந்து பஜ்ஜி அங்கேருந்து வாங்கியிருந்தாங்க. அதையுமே வாங்கிடுச்சு நாங்க ஃபுல்லாவே குடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பா சேஃபா உங்க பொருள் எல்லாமே கொண்டு போங்க. நடந்து போறீங்கன்னா, வண்டியில போறீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நடந்து போறீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க சேஃபா நடந்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேல ஏறி மேல வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து ராக்காயம்மன் கோயிலுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்து கோயிலுக்குள்ள போற மாரி இருந்துச்சு. போற வழிலாம் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் கடை, டீ கடை அப்படின்ற மாரி நெறைய கடைங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா, கண்டிப்பா வந்து இங்கெல்லாம் வந்து நடந்தெல்லாம் போறீங்கன்னா, கண்டிப்பா ஜூஸ் எதனா குடிச்சிட்டு போற மாரி தான் இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்து குடுக்குது அந்த மலையில அந்த ரோடு வந்து ஏறி நடந்து போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க போஸ்ட்லாம் எதுவுமே வாங்கல. அப்படியே வந்து முதல்ல போய் சாமிய பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே நாங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டோம். நெறைய பேர் வந்து போயிட்டுருந்தாங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல கேன் வச்சு வித்துட்டுருந்தாங்க. அங்க பாருங்க போற வழியெல்லாம் ஒரே மங்கீஸ் தான். போற வரவங்களோட அந்த திங்ஸ் எல்லாமே, அதாவது சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து வாங்கிடுது அது. ஸோ கொஞ்சம் எல்லாருமே பயந்து பயந்து தான் போனாங்க. நானுமே பயந்து பயந்து தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா வந்து ஃபோன் வந்து நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எங்கே பிடிக்கிட்டு போயிட போகுது அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி, அது வர டைம்லலாம் மேனேஜ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் பயந்தாங்க. இது குரங்கெல்லாம் வந்து மாற்றி மாற்றி எகிரி எகிரி தாவிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பயத்தோடவே நாங்கள் எல்லாமே போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கேன் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து நீங்கள் வந்து தீர்த்தம் தண்ணி வந்து நீங்கள் வந்து கொண்டு போகிற பாட்டிலில் பிடிக்காதீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கேனில் வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நாங்கள் அதை வாங்கிக்கல. ஏன்னா வந்து என் பையனை இதெல்லாம் கொண்டுட்டு போக முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து சும்மா போய் தலையை மட்டும் நனைச்சிப்போம் அப்படின்ற மாதிரி தான் போய் தான் சொல்லணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அங்கே 20 ருப்பீஸோ 15 ருப்பீஸோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் வாங்கினோன்னா நம்ம வந்து டக்குன்னு போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்லேயே இதுலேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நுழைஞ்சிட்டோம். நாங்கள் பண்ண தப்பே அதுதான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் அவ்வளோ பேர் நின்றுட்டுருந்தாங்க. ஏன் இவ்வளோ கூட்டம் நிற்கிது, அப்படி அங்கே என்ன தான் இருக்குதுன்னு எங்களுக்குமே இது ஃபஸ்ட் டைமு. சரி ஓகே ஃப்ரீயில் போனால் என்ன, ஏன்னா வந்து கோயில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக ஆளுங்கள. ஆனால் போன ஆளுங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நகர்ற மாதிரியும் தெரியல எங்களுக்கு. அப்படி என்ன தான் அங்கே இருக்குது, ஒருவேளை சாமி வந்து அங்கே தான் இருக்காங்களாம், இல்லைனா வந்து நம்ம ஃப்ரீலேயே போயிருக்கலாம். ஃப்ரீயில் அந்த 15 ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்காங்க ஆளுங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நகரவே இல்லை. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே வந்து புனித தீர்த்த தண்ணி வந்துட்டுருக்கு. அது பிடிக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் ரொம்ப நேரம் பொறுமையாக வந்து பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக
வருது. அதுவே வந்து 15 ருப்பீஸ் சார்ஜ் பண்ணி போகிறதுல அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக வந்து தண்ணி விட்டுருந்தாங்க. அங்கே கேமரா வந்து நாட் அலோவ்டு. என்னை வந்து பார்த்துட்டு கேமராவில் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே டியூப் வச்சு நம்மளுக்கு வந்து தண்ணியை வந்து கொடுத்துட்ருக்காங்க. 15 ருப்பீஸ் சார்ஜ், அதாவது சார்ஜ் பண்ணுற இடத்துல. நம்ம ஃப்ரீ இதில் போனீங்கன்னா அங்கே மலையிலேருந்து கொஞ்சமாக வர மாதிரி அங்கே வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அது ரொம்ப நேரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அந்த கேன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக ஒவ்வொரு ஆளாக வந்து பிடிக்கிறாங்க. அந்த 15 ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் நாங்கள் பண்ண தப்பாயிடுச்சு. நாங்கள் தண்ணியும் பிடிக்க போகல, சும்மா போய் தெளிச்சிட்டு என் பையன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ரிட்டன் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடை ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்கல்யம் செட் அப்படின்ற மாதிரி வளையல், குங்கும மஞ்சள்லாம் இருக்குது. இதை வந்து தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து அவங்க நல்லா ஏமாற்றி கொடுக்குறாங்க. 100 ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால். மஞ்சள் கயிறு சும்மா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ருப்பீஸ் கூட ஆகாது. நம்ம கடையில் போய் ஷாப்பில் வாங்கினா அது 100 ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணி வாங்கினாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, அன்றைக்கி வந்து ஆனிவர்சரி, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அது மட்டும் நீங்கள் வந்து அவங்க கேட்பாங்க, நீங்கள் உங்களோட விருப்பம் தான் அது. ஆனால் எனக்கு வந்து அது ஒர்த்தே கிடையாது 100 ருப்பீஸ்க்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிட்டனுமே நாங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸில் நடந்து இறங்காமட்டும் ரொம்ப டயர்டாகிடுச்சு எங்கள் எல்லாருக்குமே. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரூமில் போகிறதில்ல, அடுத்தது இன்னொரு பிளேஸ்க்கும் போகிறோம். அதையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூமுக்கே வந்து போகணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து போயிட்டு ஜூஸு, டீ, பஜ்ஜி இதெல்லாமே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து மறுபடியும் அகைன் வந்து பஸ்க்கே நாங்கள் வந்து போனோம். ஸோ என்னோடய பையன் வந்து அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே பாருங்கள், கொண்டு வரவங்கள எவ்வளோ பெரிய கேனு இதெல்லாம் பிடிக்கணுன்னா என்ன ஆகுறது. எல்லாருமே வந்து வண்டியில் வந்தவங்க அத்தனை பேருமே இப்போ காரு, பைக்கு இந்த மாதிரி வந்து போகிறவங்க அத்தனை பேருமே அந்த கேன் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. நடந்து போகிறவங்களால ரொம்பவே கஷ்டம். அப்படி இருந்தோமே சில பேர்லாம் வந்து அந்த கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் எல்லாமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து சென்னை வரணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக எங்களால் வந்து என் பையனை கூட்டிகிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் ரிட்டன் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வரப்போகிறோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ட்டு நாங்கள் பெருசாக அதை வாங்கிக்கல. நாங்கள் அங்கேயே கொஞ்சமாக குடித்தோம், அவ்வளோதான். ஸோ ரிட்டன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடை இருந்துச்சு. சரி ஓகே, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஜூஸு எதனா வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு ஏற்றிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்து மார்னிங் வந்து சாப்பிட்டோம், அதுவுமே சரியில்லை எங்களுக்கு வந்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் டைமும் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு ஆயிடுச்சு. ஸோ பசி, என் பையனுமே பசியில் தான் இருக்கான். ஆனால் நல்ல வேளை அவன் வந்து பெருசாக எந்த தொந்தரவுமே எங்களை பண்ணலை. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்லிப்பர் வந்து விட்டுருந்தோம் ராக்காயம்மன் கோயிலுக்கு போகும்போது. ஸோ அங்கே வந்து ஸ்லிப்பர் அது மறுபடியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கடைக்கு வந்து மறுபடியும் போயிருந்தோம். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு செப்பல் போட்டுட்டு முதல்ல கடைக்கு போயிட்டு என்ன வாங்கினான்னா ஒரு ஜூஸ் தான் கேட்டிருந்தான். இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அதாவது சின்ன சின்ன பாட்டில்ஸில் இருக்க மாதிரி அந்த இது தான் கேட்டிருந்தான். சரி ஓகே, பாதாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தான். சரி எடுத்துக்கோடா குடிடா அப்படின்னும், அது வேணான்னுட்டு மறுபடியும் வந்து ஆரஞ்சோ எதுவும் வாங்கியிருந்தான். அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் ஓப்பன் பண்ணி. நான் வந்து என்ன பண்ணேன்னா பாதாம் அதை வாங்கி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி குடித்தேன். அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் என்கிட்ட இருந்து ஃபுல்லாத்தையுமே வாங்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ தான் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிருந்தாங்க. பஜ்ஜி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இது தான் நாங்கள் வந்து அங்கேருந்து சும்மா குடிச்சிட்டு அப்புறம் போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியே நாங்கள் வந்து அங்கேருந்து குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரிட்டன் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ ஓடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சே தவிர நடந்து போகிற மாதிரியே ஃபீல் இல்லை. மறுபடியும் அங்கேருந்து நடந்து வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை ஏதாவது முருகர் கோயில்கிட்ட வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைவுலேயே நம்மளுக்கு வந்து பஸ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல நேரம் நல்ல வேலை எடுக்கலை. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே எல்லோரும் வந்து ஏறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸில் அவர் போய்ட்டு உடனே டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் மறுபடியும் வந்து அங்கேருந்து வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே இருந்துச்சு பஸ்ஸு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஏறிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக கிளம்ப போகுதுன்னு நினச்சோம். நாங்கள் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸை வந்து எடுத்தாங்க. ஸோ நல்ல வேளை ரொம்ப நேரம் ஆகலை அப்படின்ற மாதிரி நாங்களுமே அங்கேருந்து கீழே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து
அங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோ தான் பிடிச்சோம். ஏன்னா வந்து ரிட்டர்ன் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு அங்கே பஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒன்று கூட காணோம். ஸோ அப்புறம் வந்து எங்களுக்கு அப்போவே மணி 3 ஆயிடுச்சு. குழந்தையும் சாப்பிடாம இருக்கான், நம்மளும் சாப்பிடாம இருக்கோம். சரி ஓகே அங்கே போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுப்போம். ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம வந்து சேஃபாக அங்கே போயிடணும். பெரியார் போயிட்டா வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை அங்கே வந்து எங்களுக்கு தெரியாது பஸ் எது, எப்படி ஏறணும், என்ன ஏது அப்படின்லாம். எங்களுக்கு வந்து நைட் 9 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பஸ் இருக்குது. அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வந்த இடத்துக்கே போயிடுவோம் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அகெயின் வந்து நாங்கள் வந்து ஆட்டோ வந்து பிடிச்சிட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து அது ஷேர் ஆட்டோ தான், நம்மக்கிட்ட 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 50 ருபீஸ் வந்து என்னென்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கேருந்து வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட தான் போயிருந்தோம். அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சபரிஸில் விட்டார் ஹோட்டலில். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாக் பண்ணி இன்னொரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து எங்கே போனோம் பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து 10 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்தது வந்து வந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் தான். ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோயில் எல்லாம் போயிட்டு ஃபைனலாக தான் நாங்கள் இங்கே வந்து வந்தோம். நாங்கள் என்ன நினச்சோம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்த டைமிங் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock இங்கே வந்து 4 o'clock மேலே தான் ஆயிடுச்சு. 5 o'clockல வந்து க்ளோசிங் டைம் போல் இருக்குது. அது எங்களுக்கு வந்து தெரியாது. நாங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த மைண்ட் செட்டோடவே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. திருமலை நாயக்கர் மஹால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ரூமுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அகெயின் வந்து நாங்கள் வந்து ரிட்டன் பஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இங்கே ஒரு 7 o'clock வரைக்கும் இருப்போம். அப்புறமேட்டு ரூமுக்கு கிட்ட தான் ரூமுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நாங்கள் 4 o'clock வந்து உள்ளே என்ட்ரு ஆனோம். பட் எங்களுக்கு வந்து பெரிய அப்செட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து ஏமாற்றமாக ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து அதாவது என் பையனை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன். இங்கேருந்து தான் உங்க கூட வந்து ஒரு லைவ் வீடியோவும் நான் வந்து வந்திருப்பேன். ஸோ லைவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ லைவுமே நான் இங்கேருந்து போட்டேன். ஒரு 15 minutes தான் போட்டிருப்பேன். கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் லைவில் வந்து ஒரு 15 minutesக்குலாம் பார்த்திங்கன்னா அதாவது 5 o'clock ஆயிடுச்சு போல். அப்போ வந்து எல்லோரும் வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபைனலாக இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு பார்த்தா கிளம்ப சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போனப்போ இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாத இருந்துச்சு. பட் டைமிங் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம், நாங்கள் சென்னையிலேருந்து லாங்லேருந்து வந்தோம், ஆனால் வந்து நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு தான் வந்தோம், இப்படி டைமிங் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்களே. இல்லைம்மா சேஞ்ச் பண்ணி 1 year ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ திருமலை மஹால்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் அங்கே போய் ஸ்டே பண்ணணும், இல்லை பார்க்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 5 o'clock அதாவது நீங்கள் மார்னிங் டைமில் போகலாம். இல்லைனா மதிய டைம் ஒரு 1 o'clock மேலே லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ஸோ 5 o'clockலாம் நீங்கள் தயவு செஞ்சு இங்கே வந்துடாதீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்களே வந்து ஒரு 1 hour லேட்டாக வந்திருந்தாலும் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த 1 hour இருந்ததே எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் தோணுச்சு. பரவாயில்ல இவ்வளோ கோயிலெல்லாம் போயிட்டு ஃபைனலாக வந்து இங்கே 1 hour இருந்துட்டோம், வந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்றது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அங்கே கொஞ்சம் நேரம் என் பையன்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் கல்யாணம் ஆகி வந்து என் பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே அவன் ப்ளே பண்ணுறதை பார்க்கும்போது அது ஒரு தனிப்பட்ட சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து நாங்கள் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து இருந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் வராமல் எங்கள் பையனோடு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் அங்கேருந்து 5 o'clock வந்து வெளியே வந்தாச்சு. இங்கே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்னதாக கொஞ்சம் இயரிங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஜும்காஸ் எல்லாம் பெருசாக போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பெரிய கம்பல்லாம் கிடையாது, ஜும்காஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜும்காஸ் லவர் நான் சொல்லலாம்.
ஸோ சின்ன வயசில் நார்மலாக குட்டி குட்டி ஸ்டட் மாதிரி இந்த மாதிரிலாம் நான் வந்து வியர் பண்ணுவேன். இப்போல்லாம் அந்த மாதிரி வியர் பண்ணுறது ரொம்ப ரேராக ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி ஜும்காஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக நின்று ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே சொல்லப்போனால் வாங்கலை. அப்படி சின்ன சின்ன ஸ்டட் மட்டும் ஒரு 2, 3 வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா பெருசாக நல்லா இருந்துச்சு. எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு தான் போனோம். ஸோ மணி வந்து 5 தான் ஆகுது. என் பையனும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு டாய்ஸ் வந்து போய் வாங்கிட்டு இருந்தான். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து இங்கே வந்து இயரிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் தேடின அந்த கலர் வந்து எனக்கு இல்லை. ஸோ நான் கேட்டிருந்தேன் அந்த ஒரு பீஸ் தான் இருந்தது. கொஞ்சம் டேமேஜ்டாக இருந்ததுனால சரி ஓகே வேண்டாம், நான் வந்து இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஸோ வாங்கி ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதுனால சரி வேண்டாம் அப்படின்ட்டு குட்டி குட்டி ஸ்டட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மறுபடியும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து முடியல. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து போயிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிகிருதண்டா, மதுரைக்கு வந்து ஜிகிருதண்டா அப்புறம் சாப்பிட்லன்னா எப்படி ஆகுறது, அதனால சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஒரு ஜிகிருதண்டா மட்டும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அகெயின் வந்து நாங்கள் வந்து பெரியார் பஸ் ஸ்டாப் வந்து வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வந்து அதாவது கடை வச்சுருந்தாங்க. கார்ன் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அங்கே ஒரு வந்து டிஃபன் கடைலாம் இருந்துச்சு. பெரியார் பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி ஒரு 10 மினிட்ஸ் போல் நின்றுருப்போம் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ண பஸ் வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. குழந்தைக்கு கூட்டிகிட்டு ஓடி போய் தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு க்ராஸ் பண்ணி. அவங்க பார்க்காமலே போயிட்டு, ஏன்னா அங்கே இங்கே கூட சேர்ந்தே ரிட்டன் அங்கே சென்னைக்கு போகிறதுக்கு வந்து 2, 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓடி போய் ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தள்ளி போனதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. சரி ஓகே போயிட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி அங்கே உக்காஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே ஆச்சு. ஏன்னா வந்து ரிட்டன் பஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ புக் பண்ண பஸ் இது வந்துடுச்சு. கிரிஷ் இது தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப தள்ளி போய் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏறிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு ஓகே அவ்வளோதான், மார்னிங் போயிட்டு நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரிட்டன் வந்து நிம்மதியாக வந்து ஏறி போய் படுத்தாச்சு. அப்புறம் மார்னிங் வந்து எங்களுக்கு அவங்க சொன்ன டைமிங்கை விடவே எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு கேப் புக் பண்ணி தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 5 o'clockலாம் கொண்டு போய் விட்டுட்ருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ கேப் புக் பண்ணிவிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம், கொஞ்சம் காஃபி மட்டும் குடிச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு டீ கடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயுமே நாங்கள் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு அகெயின் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் சேரும்போது பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ஒரு 5:30க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மேலே தான் எழுந்து மறுபடியும் பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். சிம்பிளாக தான் இந்த வாட்டி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து என்னால் வந்து கும்பிட முடிஞ்சுது. அந்தளவுக்கு பெருசாக வந்து பிள்ளையாருக்கு வந்து நான் எதுவும் பண்ணலை. ஸோ சிம்பிளாக பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல் நாங்கள் வந்து நான் ஹஸ்பண்ட் என்னோடய பையன் ஆட்டோவில் கிளம்பி நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து ஒரு 1 hour ட்ராவலில் தான் எங்கள் குலதெய்வம் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வருஷம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிடுவோம் மேரேஜ் டே அன்னைக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்ததுனால நாங்கள் வந்து சரி ஓகே வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்து உடனே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து ஈவினிங்கே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த பெருசாக எடுத்துக்கல. கிளம்பி நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டோம். எங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்காக வாங்கிறதுக்கு போயிருந்தாங்க.
ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய பேர் புது பைக்லாம் ஒரு 2-3 பேர் வந்து பூஜை போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கோயிலில் இருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாலாம் வாங்கிட்டு வர போயிருந்தார். ஸோ அது வரைக்கும் சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி நாங்கள் எங்கள் கோயிலில் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி எடுத்துகிட்டு வந்து பூஜை போடுறதுக்காக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குலதெய்வ கோயிலில் வந்து கொஞ்சம் வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. கோயிலை வந்து கட்டிகிட்ருக்காங்க. எப்போ ஃபினிஷிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ வந்து சாமியை அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாமியை வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதனா வந்து காது குத்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நடத்தும் போது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் வச்சு வந்து சாமியை வந்து வழிபட்டுருக்காங்க. ஸோ அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நல்லா கிராண்டாக வந்து இது பண்ணுவாங்க கும்பாபிஷேகம்லாம். ஸோ கண்டிப்பாக அது முடிஞ்சால் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலை வந்து சுற்றி வந்துட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு கோயிலெல்லாம் கொஞ்சம் சுற்றி வந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்குது கோயிலோட குளத்துல. சரி போய் கால் நனைச்சிட்டு வரலாம் சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். ஸோ சும்மா கால் நனைச்சிட்டு தண்ணியை மட்டும் எடுத்து தெளிச்சிட்டு வந்தாச்சு. கோயில் குளத்துல வந்து கம்மியாக தான் இருக்குது தண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்கு வந்து கொஞ்சம் சுற்றி போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே கடைக்கு போயிட்டு லெமன் வந்து வாங்கலான்னு போகும்போது அங்கே சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேஞ்ச் மாற்றலான்னு கடைக்கு போகும்போது நம்ம சார் தான் சொல்லவே வேண்டாம், உடனே ஜூஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே சின்னதாக வாங்கி தருவோம், எல்லாம் பெரிய பெரிய பாட்டிலாக இருந்துச்சு. ஸோ சின்னதாக வாங்கி தருவோன்னு பார்த்தா சின்னதாக பெருசாக எதுவும் இல்லை. சரி ஓகே அவருக்கு வந்து பிராண்டடாக இல்லைன்ட்டு கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தார். எது கொடுத்தாலும் வந்து பிராண்டட் இல்லையோ வந்து எல்லாமே கெடுதி தான். சரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அந்த சேஞ்சு மாற்றிட்டு அப்புறம் லெமன்லாம் வாங்கிட்டு வந்து லெமன் வந்து ஆட்டோவில் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு நாங்கள் வந்து தனியாக தான் இருக்கோம். ஸோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிட்டன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிருந்தோம். போகிற வழிலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தின்றதுனால பிள்ளையார் கோயிலெல்லாம் சிலையெல்லாம் வச்சு நல்லா ஒரு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்து கங்கா ஸ்வீட்ஸில் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா போகிற வழியில் ஒரு ரோஸ் மில்க் கடை. போகும்போதே கங்கா ஸ்வீட்ஸில் நிற்கும் போதே என் பையன் ஒரே ஆட்டம், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகிற வழியில் ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். சரி இவனுமே ரொம்ப அடம் பண்ணுறான் அப்படின்றதுனால அவங்க கொண்டு போய் ரோஸ் மில்க் கடையில் வந்து விட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அண்ட் ரோஸ் மில்க் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து திருப்பி அங்கே கொண்டு போய் விட்டார். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து ரிட்டன் எடுத்தோம். ஸோ அவனுக்கு வந்து ஒரே குஷியாகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் வந்து பர்த்டே கேக்லாம் வந்து செய்கிற இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அதையுமே பார்த்துட்டு ஒரே சேட்டை. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோன்னே ஒரு வழியாக அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நானுமே ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பூனை இது எப்போ போனாலுமே வந்து அவங்க பெட்டில் அந்த மாதிரி தான் வந்து படுத்துட்ருக்கோம். ஸோ ஆளுமே கொஞ்சம் புஜ்ஜிட்டியாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் மறுபடியும் டிவி போடு, அது போடு, அது எடுக்கிறது இது எடுக்கிறதுன்னு அவன் வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டுட்ருந்தாங்க எங்கள் மாமியார் வந்து. ஸோ கொஞ்சம் வந்து அவர் வந்து எல்லா திங்ஸுமே நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில் வந்துட்டு.
என்ன இருக்குது, என்ன போட்டு உடைக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காஃபிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து ஆனந்த பவன் போயிருந்தோம். சரி, நைட் டிஃபன் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆனந்த பவன் போயிட்டு அங்கே வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போயாச்சு. இப்படி தான் எங்களோட அந்த 25th நைட்லேருந்து 27th நைட் வரைக்கும் எங்கள் ஆனிவர்சரி டே வந்து நல்லாவே போச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு. நாங்கள் மேரேஜ் பண்ண அந்த பிளேஸ்க்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ இந்த ஆனிவர்சரி எங்களால் மறக்கவே முடியாத ஒரு ஆனிவர்சரியாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் கூட ஷேர் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.